ஒரே ஒரு கிரகத்தை வழிபாடு பண்ணால் எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது. நான் யாரை எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணலாம்? துலா லக்னத்துக்கு 1க்கும் 8க்கும் அதிபதி சுக்கிரன் தான். அவரையே பிடிச்சிக்க சொல்கிறீங்களே, அஷ்டமாதிபதியே பலன் கொடுப்பாருன்னா தனுசு லக்னத்துக்கு எந்த கிரக வழிபாடு? நவகிரகங்களில் நான் யாரை பிடிச்சிக்கணும் அப்படின்னா 12 லக்னக்காரங்களுக்கு ஒரே ஒரு கிரகத்தை வழிபாடு பண்ணால் எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இந்த அக்ஷய லக்னப்படி தான் நம்ம இந்த தகவல் அப்படிங்கிறது கொடுக்குறோம். உங்களுடைய லக்ன நட்சத்திர புள்ளி என்னன்னு தெரிந்தால் மட்டும்தான் அந்த கடவுளை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். அந்த கால அளவுகள் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல முடியும். உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ மேஷ லக்னமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ராகு பகவான் வழிபாடு பண்ணலாம். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கிறதுக்கு நினச்சதை நிறைவேற்றி தரக்கூடிய தன்மை அந்த ராகு பகவானுக்கு இருக்குமானா இருக்கும். என்ன மேடம், ராகு பகவான்லாம் நல்லது செய்வாரான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் செய்வார் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ரிஷப லக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கு போகுதோ நீங்கள் சனி பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் வேறு எந்த கிரகத்தையும் பிடிக்க வேண்டாம். ஒரே ஒரு கிரகம் சனி பகவான் மட்டும்தான். எனக்கு மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது. நான் யாரை எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணலாம்? கேதுங்கிற கிரகம் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார். கேது சம்பந்தப்பட்ட பொருட்கள், கேது சம்பந்தப்பட்ட அந்த கிரகத்திற்குரிய கடவுள், அந்த கிரகத்திற்குரிய தானியங்கள், அந்த கிரகத்திற்குரிய உணவு, உடை, இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாமான்னா கண்டிப்பாக பயன்படுத்தலாம். சரிங்க, நான் கடக லக்னம், நான் யாரை வழிபாடு பண்ணலாம்? நீங்கள் சந்திரனை கெட்டியாக படிச்சுக்கோங்க. கடக லக்னத்திற்கு சந்திரன் அப்படிங்கிற கிரகம்தான் உங்களுக்கு லக்க தரக்கூடியவங்கள, அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். சரிங்க, எனக்கு சிம்ம லக்னம், நான் யாரை வழிபாடு பண்ணலாம்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, சிம்ம லக்னத்திற்கு குரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருப்பார். நீங்கள் நவகிரகங்களில் குரு பகவானை வழிபாடு பண்ணாலே போதும். தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாமான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நவகிரகங்கள்னு சொல்லும்போது நவகிரகங்களில் உள்ள குரு பகவான் மட்டுமே அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நீங்கள் குருவுடைய உணவு, குருவுடைய நிறம், குருவுடைய கலர்ஸ், நீங்கள் எதை வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, சிறந்த பலனை கொடுக்கும் உங்களுக்கு. நான் கன்னியா லக்னம், நான் எந்த கடவுளை, எந்த கிரகத்தை நான் வழிபாடு பண்ணலாம்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, புதன் கிரகம். கன்னியா லக்னக்காரங்களுக்கு புதனை வழிபாடு செய்தாலே சிறப்பான பலனை கண்டிப்பாக கொடுப்பார். நான் துலா லக்னம், எனக்கு எந்த வழிபாடு என்ன நல்லாயிருக்கும்? இப்போது இந்த துலா லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரனை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு சிறந்த பலனை கொடுப்பார். என்ன மேடம், துலா லக்னத்துக்கு 1க்கும் 8க்கும் அதிபதி சுக்கிரன் தான். அவரையே பிடிச்சிக்க சொல்கிறீங்களே, அஷ்டமாதிபதியே பலன் கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறது சொல்லலாம். துலா லக்னத்திற்கு சுக்கிரன் தான் சிறந்த லாபத்தை தரக்கூடிய கிரகம். சுக்கிரனை வழிபாடு செய்தால் போதும். நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் எதுவாக இருந்தாலும் சரி வழிபாடு பண்ணலாம். எனக்கு விருச்சிக லக்னம், நான் யாரை கும்பிடலாம்? நீங்கள் சூரியனை வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சூரியன் சொல்லக்கூடிய கிரகத்தை தினமும் நீங்கள் அந்த விருச்சிக லக்னம் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது யாரோ, காலம்புற சூரிய உதயத்தை பார்க்கணும். சூரியன் எந்திரிச்சு ஒரு 8 மணிக்குள்ளேயாட்டி சூரியனை பார்க்கணும், அவரை தரிசனம்ங்கிறது பண்ணணும். எத்தனை பேர் பண்ணுறீங்க? பண்ணவே மாட்டீங்க. எனக்கு விருச்சிக லக்னமாக இருக்குது, சூரியன் மதியானம் வந்ததுக்கப்புறம் தான் நான் சூரியனே பார்ப்பேன், இல்லைனா காலம்புற நான் சூரிய நமஸ்காரங்கிறது பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா நமக்கு தான் அதை தொட்டாலே நமக்கு லாபம் தருவோமே, நம்ம தான் அதை தொடவே மாட்டோமே, நம்ம தான் அவரை பார்க்கவே மாட்டோமே. அந்த காலை வெயில் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த வெயிலை எத்தனை பேர் நீங்கள் இது அனுபவிச்சிருப்பீங்க? யோசிச்சு பாருங்களேன். சிலருக்கு அந்த D3 குறைவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சூரிய வெளிச்சம் மிகச்சிறந்த மருத்துவ குணம் நிறைந்தது. எத்தனை பேர் அந்த வெயிலில் போய் நின்றுருக்காங்க? விருச்சிக லக்னக்காரங்க போய் நின்று பாருங்கள். சூரிய ஒளி படப்பட உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். லாபம் அப்படிங்கிறது தேடி வரும். சந்தோஷம் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கும். நான் தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு எந்த கிரக வழிபாடு? நவகிரகங்களில் நான் யாரை பிடிச்சிக்கணும் அப்படின்னா, தனுசு லக்னக்காரங்க செவ்வாய் பகவானை பிடிச்சிக்கலாம். செவ்வாய் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பார்னு சொல்லலாம். எனக்கு அக்ஷய லக்னம், தனுசு லக்னம், செவ்வாய் கடவுளுடைய
செவ்வாய்னு சொல்லக்கூடியது உங்கள் ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். அது ஆண் ராசியா பெண் ராசியா அப்படிங்கிறத அங்கே பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் செவ்வாய்க்குரிய கடவுள் யார் அப்படிங்கிறத பார்த்து வழிபாடு செய்வதுங்கிறது சிறப்பு. அடுத்தது, எனக்கு மகர லக்னம், நான் யாரை வழிபாடு பண்ணலாம்? நீங்கள் குருவை நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிக்கணும். மகர லக்னக்காரங்களுக்கு குரு பகவான் சிறந்த பலனை கொடுப்பாரானா கொடுப்பாரு. குறுகிய காலமாக இருந்தாலும் சரி, நிறைஞ்சதை செய்வார். இப்போது ஒருத்தங்களுக்கு ஒரு டீச்சர் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்களா, அதை ஒரு தடவை கொடுத்தா நம்ம லைஃப் லாங் அதை கேட்டு செய்யக்கூடிய அந்த வழியில் நடக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். குறுகிய காலமாக இருந்தாலும் சரி, அந்த குருவினுடைய வழிகாட்டல் நீண்ட பாதைக்கு வழிவகுக்குமானா கண்டிப்பாக இருக்கும். மகர லக்னத்திற்கு நவகிரகங்களில் குருவுடைய வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். எனக்கு கும்ப லக்னம், நான் யாரை பிடிச்சிக்கலாம்? நீங்கள் சூரிய நமஸ்காரம், சூரியன் தான் உங்களுக்கு சிறந்த ஒரு தன்மையாக இருக்கும். சூரியனை பிடித்தால் வெற்றி பெறலாமானா நவகிரகங்களில் சூரியனை பிடித்து கொள்ளலாம். கண்டிப்பாக வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மீன லக்னம், நான் யாரை வழிபாடு பண்ணலாம்? மீன லக்னக்காரங்க கண்டிப்பாக யாரை வழிபாடு பண்ணணும்னா செவ்வாய் கிரகத்தை வழிபாடுங்கிறது பண்ணணும். செவ்வாயை எவ்வளோ தூரம் நீங்கள் கும்பிடுறீங்களோ, செவ்வாயோட அனுகிரகத்தை வாங்குறீங்களோ, செவ்வாய் கடவுள் சொல்லக்கூடிய கிரகங்கள், அந்த ஊர்கள், அந்த பொருட்கள், அந்த உடை எதை நீங்கள் அணியிறீங்களோ அன்னைக்கு லாபமும் வெற்றியும் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும். அந்த கோபமும் தேடி வருமானா கோபம் தேடி வரும். ஆனால் அந்த ஒரு பொறுமையை கடைபிடித்தாலே போதும். அந்த பேச்சில் ஆனாலும் சரி, இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆனாலும் சரி, ஒரு முடிவெடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக முடிவெடுத்தாலே வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். 12 ராசி கட்டங்களும் நவ கிரகங்களில் யாரை பிடித்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தோராயமாக கூறப்பட்டுள்ளது. அந்த ஜாதக அமைப்பின்படி உங்களுக்கு அந்த கிரகம் வலிமையான கிரகம், இத்தனை காலகட்டங்கள் யார் அப்படிங்கிறத பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ALP ஜோதிடம், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்.